நம்ம பொண்ணுக்கு தான் நாக்கு செத்து போச்சுன்னா நம்ம நாக்கு சேர்ந்து செத்து போயிரும் போல இருக்க. உப்பு புளி காரம் எல்லாம் அப்படி என்னதான் குழம்பு வைப்பாளோ. சே, ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணா தான் நம்ம நாக்க பிழைக்கும். வாட் இஸ் திஸ்? 45 வருஷ சர்வீஸ்ல நாமளும் இப்படி ஒரு பானையை பண்ணதே இல்லையே. பஞ்சவர்ணா, என்னடா அது கழுத்து கடலூர்ல ஆரம்பிச்சு வயிறு வத்தல உடல முடியுது இல்ல? என்ன பானை இப்படி இருக்குது உன்னை மாதிரியே? நீ பண்ணியா? அட வேளாங்கிற மாதிரி சொல்லி தொலைமா. ஞாயிற்றுக்கிழமை 1:30 மணி நியூஸ் பாக்க ஒன்ன பண்ணானா? சரி, நீ உள்ள போய் வேலை பாரு, நான் பாத்துக்கிறேன். ஒன்னம் பண்ணிருக்கான்னா அதுல ஏதாவது ஒரு வில்லங்க இருக்கத்தான் செய்யும். என்ன சொல்லி விக்கலாம்? ராமாயணத்துல ராமருக்கு அணில் தண்ணி கொண்டு வந்த பானைன்னு சொல்லி வித்தோம்னா நம்ம ஜனங்க நம்பி வாங்கினால் வாங்கிடுவாங்க. கல்யாணத்தை ஜாமன் நடத்துறேன். சாயங்காலம் நான் வரேன். சரி, நான் பாத்துக்கிறேன். வரேன் தம்பி. என்ன வைஜெயந்தி மாலா ரேஞ்சுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்க? என்ன விஷயம்? இல்ல மகனே, நாளுக்கு நாள் உன்னுடைய தொழில் அறிவு வளர்ந்துகிட்டே இருக்கு. புது புது டிசைன்ல பானைகளை கண்டுபிடிக்கிறியா? அந்த சந்தோஷத்தை கொண்டாடிட்டு இருக்கேன். என்ன பாக்குற? இந்த பானையோட அருமை உனக்கு தெரியல, ஆனா இதனுடைய வேல்யூவேஷன் என்னன்னு எனக்கு தான் தெரியும். இதை வச்சு தமிழ்நாடு ரேஞ்சுக்கு ஒரு பெரிய மாஸ்டர் பிளானா வச்சுக்கிறேன். நீ மட்டும் 500 ரூபாய் இந்த பானை என்கிட்ட கொடுத்து அனுப்பு. போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு பெரிய கோடீஸ்வரனை தான் வருவேன். என்ன அப்ப சேவ் பண்ணி கோட்டு கிட்ட எல்லாம் போட்டிருப்பேன், உனக்கு அடையாளம் தெரியாது. 500 ஆரம்பிச்சியா? என்ன ஆரம்பிச்சியா? அதை வச்சு நான் மெட்ராஸ் போக முடியும். மெட்ராஸ் போகணும்னு நேரா போயஸ்காரனுக்கு போக போறேன். என்ன? அட போயஸ்காரனு பயந்துக்காத, ரஜினிகாந்த் வீட்டுக்கு அங்க போய் அவர் கையில் காலில் விழுந்து எப்படியாவது இந்த கோண பானை வச்சுட்டு ஒரு படத்துலயாவது பாட்டு பாடி ஆடுங்கன்னு கேட்பேன். அவர் இந்த பானை வச்சுட்டு அதாண்டா இதாண்டா சோத்து பானை இதாண்டா அதாண்டா இதாண்டா அப்படின்னு ஒரு ஆட்டை ஆடிட்டாருன்னு வையே, தமிழ்நாடு முழுவதும் ஃபேமஸ் ஆயிரும்ல. அப்புறம் இதுதான் பேசினேன். அப்புறம் இந்த ஷிஃப்ட் வேலைக்கு போறவனும் கூட டிஃபன்காரர் விட்டு போட்டு மத்தியானம் சாப்பாடு இதில் தான் எடுத்துட்டு போவானுங்க. அப்புறம் எப்படி இருந்தாலும் ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க, அதுக்கு ஒரு சின்ன வேணும்ல, அதுக்கு இதையே சொல்லிவிடணும் வையே. அப்புறம் தமிழ்நாடு முழுவதுக்கு நாம தான் ஹோல்சேல் ஏஜென்ட். அப்புறம் பிளாக் பண்ணி அடிச்சு அடிச்சு எடுக்க வேண்டியதானே? எது கையில் சுத்திட்டு போனேன்? என்ன சொல்றேன்? கொட்டிக்கிட்டியா? ஏதோ கோட்டினேன். போ. எங்க போறது? ஆலமரத்துக்கடையில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா, பிளேயர்ஸ். இதனால் இந்த ஊர் பெருங்குடி மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், என் அன்பு மகன் மாணிக்கம் தன் தகப்பனாரின் கை செலவுக்காக 10 ரூபாய் அன்பு பரிசாக அளிக்கிறார். இதனால் அறிவிக்கட்ட அப்பனுக்கு தெரிவிக்கப்படுவது என்னவென்றால், இன்னும் ஒரே நிமிடத்தில் இடத்தை காலி செய்யாவிட்டால் அப்பன் என்று கூட பாராமல் பலார் என்று கன்னத்தில் அறையப்படும். எதுக்கு ரிஸ்க் மகனே? நல்ல வேலைப்பா, நான் உன் கிட்டத்திலேயே நின்று இருந்தேன். இல்லைன்னா அனாவசியமா எனக்கு திருட்டு பட்டம் கட்டியிருப்பேன். சரி, ஒரு 50 ரூபா விடு. அட போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாமா? யோ போய் என்ன? ஏய் பஞ்சாரம், இங்க வச்சிருந்த பானை எங்க? ஏண்டி பானை என்ன கோணலா இருக்கு? தண்ணி எடுக்கும்போது கை தவறி விழுந்து பானை நெளிஞ்சு போச்சு. ஆசாரி கிட்ட சொல்லி தட்டி கொடுக்க சொல்றதானே? கேட்டேனே, தட்டி தரேன். இந்த ஒய்யம கிழவியை எனக்கு வாக்குப்பட சொல்றியான்னு கேக்குறான். என்ன சொல்லட்டும்? எடு வழக்கு மாத்த, ஒழுப்பு கூடி போச்சு. ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டார். போன செவ்வாய்க்கிழமை போயிருந்தேன். அடுத்த வாரம் வா, பஞ்சுமில்ல வேலை பார்க்குற மாப்பிள்ள இருக்கான், கேட்டு வைக்கிறேன்னு சொன்னார். அதான் போறேன். போடா.
போய் கேட்டு பாரு. ஒத்து வந்தா முடி, அப்படி இல்லன்னா நம்ம நொண்டி பொண்ணுக்கு பேசி முடிச்சிடலாம். என்ன மயக்கமா வந்திருக்கிறேன். குதிரை ஏற வசமா திரும்பி நிக்கிறியா? இன்னைக்கு மாட்டேன் மாமோய். வாங்க ஏன் புள்ள எம்முட்டு நான் ஆசை வச்சிருந்த என் மேல குதிரை ஆந்தம்னு. ஆசை வைக்கிற மூஞ்சிய பாரு கிழவா. நீ ஏன் கூட வந்த? யார பார்த்து கிளவா? 10 வயசு கொஞ்சம் போச்சுல. நெல்லு மாமோய். மறுபடியும் அப்பா ஆசைப்பட்டா கூப்பிடு பிள்ளை. மாமா 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 மாமா. குறி வச்ச தப்பிச்சிட்டியே. அதான் தப்பு கணக்கு போடக்கூடாதுங்கிறது. அதற்குதான் நின்னு பேச கூட நேரம் இல்லாம மஞ்சள் பை தூக்கிட்டு எங்க போற? பட்டணத்துக்கு போறேன். பட்டு புடவை தாலி வாங்கிட்டு வரதுக்கு. உன்னை வந்து பொண்ணு கேட்கணும்ல. நிஜமாவா? வழி விடுறி அலையரா. போய் சொன்னியா? உன்னை யார் விட போறா? எப்போ வந்து எங்க ஆத்தா கிட்ட பேச போற? எதை பத்தி? கல்யாணத்தை பத்தி தான். நான் எதுக்கு உன் கல்யாணத்தை பத்தி பேசணும்? என்ன விளையாடுறியா? எங்க அண்ணன் எழுதின கடிதாசி படிக்கும்போது நீ பக்கத்துல தானே இருந்த. வந்தவொடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு எழுதிருக்குல்ல. நீ நினைக்கிறது நடக்காது. எனக்கு என் தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம். அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. உங்க அவசரத்துக்கு இதெல்லாம் நடக்காது. வீணா மனசை போட்டு குழப்பிக்காம வீட்டுல பாக்குற மாப்பிளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கு. களிமண்ல கட்டி செய்யணும்னு நினைச்சா செய்யலாம். ஆத்து மண்ணில எல்லாம் செய்ய நடமுடிச்சா என்ன பண்றது? எது ஆத்து மண்ணு? உன் மாமன் தான் ஒத்த கூட பிறந்தது உருப்படியாவா பிறந்திருக்கு? ஊமையா எல்லாம் பிறந்திருக்கு. அந்த அரசு என்னடானா தங்கச்சிக்கு கல்யாணம் முடிச்சுட்டா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் ஒத்த கால்ல நிக்குது. கடல் தண்ணி என்னைக்கு வத்துறது? களிமண் எடுத்து எப்ப பானை பண்றது? வேளங்காதவ. போற ஊருக்கு வழி கேட்டா போகாத ஊருக்கு வழி சொல்றிய. மாமனை கட்டணும் 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 அப்படித்தான். அது வழி சொல்லு. உனக்கு என்ன பித்தம் தலைக்கேறி போச்சா? முடியாத விஷயத்துக்கு போய் முட்டிட்டு நிக்க சொல்றிய. அப்ப எனக்கு கல்யாணம் வேணாம். மிச்சம் உன் அண்ணன் வருவான். அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீ அந்த ஊமச்சி மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்க. அப்போ நான் ஒன்னு சொல்றேன் கேக்குறியா? என்ன? நீ பஞ்சவர்ணத்தை நம்ம வீட்டுல உட்கார வையே, நான் தன்னால மாமன் வீட்டுல உட்கார்ந்துருவேன். உனக்கெல்லாம் இந்த விஷயம் முதலே தெரியுமா? சொல்லிருக்கலாம்ல. உன்னைய இன்னைக்கு நான் தண்ணி கூட்டிட்டு போனேன்ல, அப்பதான் உங்க முதலாளிக்கே புரிஞ்சது உன்னை நான் ஏன் வச்சிருக்கேன்னு. என் மேல இருக்கிற ஆசையில தான் அவ உன் மேல சவாரி செஞ்சிருக்கா. சிரிக்காத. என் மனசுல எம்பட்டு ஆசை இருக்குன்னு உனக்கு என்ன தெரியும்? ஆசை பூரா உனக்குள்ள வச்சுக்கிட்டா எனக்கு எப்படி தெரியும்? நீ சொல்லு. நான் பொம்பளை பிள்ளை, வெக்கத்தை விட்டு எப்படி சொல்றது? எனக்கும் சொல்லும் தான் ஆசை. என் நிலைமைதான் உனக்கு தெரியுமே. சரி, நானே முதல்ல சொல்றேன்னு வை. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நான் அப்படிலாம் அவனை நினைக்கவே இல்லை, எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம் அப்படின்னு பட்டுன்னு பேசிவிட்டான். என்னால அதை தாங்கவே முடியாது. என்னாலையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்க முடியல. ஏப்புள்ள மரகதம், என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கலான்னு தான் பாக்குறேன். பஞ்சம் உனதான் கண்ணு முன்னாடியே வந்து தடுக்குது. நீ வேணா பாரு, நாளைக்கே நான் அவகிட்ட போய் என் மனசுல இருக்கிறத வாய் விட்டு சொல்லதான் போறேன். உன் முதலாளி என்ன நினைக்கிறார் போல. எல்லாம் நடக்கும் போதுதான் நடக்கும். நான் பேச என்ன பிரயோஜனம்? நீ தூங்கு, எனக்கு தூக்கம் வருது.